சூப்பர் சார். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எப்படி இவ்வளோ அசால்ட்டாக ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டிங்க? நாங்கள் கேள்விப்பட்டோம் இது எல்லாமே லைவ் ரெக்கார்டிங் தான் அப்படின்னு. ஆமாம், சிங் சவுண்ட் தான். எப்படி சார்? ஐயோ அப்படிதான், இதே மாதிரி தான் எனக்கு இருந்தது. சீரியஸா சார்? கேட்கவே பயமா இருக்கு. இல்லை, எப்படி பண்ணீங்க? நான் ஃபஸ்ட்டு சார் எனக்கு செப்டம்பரில் கதை சொல்லும்போது எனக்கு நான் துபாயில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு. அங்கே ஹிந்தி பேசுவாங்க. ஸோ என் பாஸ் வந்து முதல்ல சொன்ன வார்த்தை ஹாத் மே கித்னா பைசா கிந்தி கரோ அப்படின்னாப்புல. கையில் எவ்வளோ பணம் இருக்குது என்ன அப்படின்னாப்புல. என் பாஸ் ஃபஸ்ட் சொன்ன ஹிந்தி இது. ஸோ அங்கே இருந்தது. பட் ஒரு ரொம்ப ஃபோன் சவுண்ட் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 17 வருஷம் ஆச்சு நான் ஹிந்தி பேசி. நான் ஃபர்ஸி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளோ வந்துடுச்சு. இன்னுமே என் ஹிந்தி வந்து இவங்களாம் தெரியும், ஹிந்தி வந்து கொஞ்சம் டடக்கு போட்டக்கு தான். அதான் அழகாக இருக்குது சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆடியன்ஸ் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. தே லவ் மீ. அது வந்து ஒரு பெரிய விஷயம். இங்கே பண்ணும்போது மோஸ்ட்லி அதை ஒரு பல முறை படித்து பார்த்து பூஜா இது சார் இருக்குது நிறைய பேச அப்புறம் சில இடத்துல அங்கங்கே டப்பிங் பண்ணியிருக்கோம். என்னோட ஹிந்தி சரியில்லாமல் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஒரு அது அந்த துபாயில் வேலை பார்த்து தான் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு. சூப்பர் சார். நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆல் லாங்குவேஜஸ் நடிச்சிருக்கீங்க. இப்போது ஹிந்தி அண்ட் தமிழ் பொறுத்தவரை இப்போது இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹவ் யூ அப்ரோச் த இண்டஸ்ட்ரி, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? சரி, நானும் ஒரு ஆசை கேட்குறேண்ணா, ப்ளீஸ் அண்ணா. சார் என்ன சார் நீங்கள் கவலைப்படாதீங்க. நானும் கேட்டுக்கிறேன், நீங்களும் கேளுங்க. ஓகே ஓகே கிக்கி, நம்ம இதோட முடிச்சுப்போம். ஓகே உங்களுக்கு டைம் இருக்குல்ல சார்? உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போண்ணா. சரிண்ணா. ஓகே, யூ ரிலாக்ஸ். வேலை செய்கிற இடத்துல எந்த வித்தியாசமும் இல்லை. வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான். ஒரு மொழி ஒரு இடத்துல ஆரம்பிக்குதான் நினைக்கிறேன். அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்க வழக்கம்லாம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம். அது ஸ்மூத்தாக தான் போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாமே டிபெண்ட் அந்த டேரக்டர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக சார். 2023 தமிழ் சினிமாவில் வந்து சூர்யா அப்படின்னு ஒரு ஹீரோ அறிமுகமாயிருக்கார், பீனிக்ஸ் அப்படிங்கிற படத்தில். அந்த ஹீரோ அறிமுகம் பற்றி என்ன நினைக்கிங்க? அப்புறம் இன்னொன்று கண்டினியூ, அந்த ஹீரோ வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு தெரியல. அந்த ஹீரோட அப்பா வந்து இந்த படத்தில் கத்திரினா கைப்பு கூட முத்த காட்சியெல்லாம் நடிச்சிருக்காரு. அந்த அனுபவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். சூர்யா பற்றி அவரே பேசுவார் சார். 2 பேரும் அந்த விஷயத்தில் பேசக்கூடாதுன்னு முடியல இருக்கும். அதனால் அதை அவன் பார்த்துப்பான். அதனால தான் அவனோட இதுக்கு முன்னே போகல. அவனே அவனோட பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அது அவனோட விஷயத்த அவன்கிட்டே கேளுங்க. பட் இவ்வளோ படத்தில் உங்களுக்கு அது மட்டும் தான் தெரிஞ்சிட மாதிரி. நான் இது போய் என்னன்னு சொல்கிறது? ஐயோ, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டா கூட நடிக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு. நான் முதல்ல ஏன்னா எல்லாருக்குமே இந்த படத்தில் நாங்கள் 2 பேர் பேருன்னு சொல்லும்போது மற்ற எல்லாரும் எவ்வளோ சந்தேகப்பட்டாங்களோ தெரியல. ஆனால் நான் ஒருத்தர் கூட நம்பவே இல்லை. 2 பேரையும் வந்து 2 பேரையும் பேராக எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறோன்னு எனக்கு தெரியல நிஜமாவே. அது எப்படி அவர் யோசிச்சாரும் கூட எனக்கு தெரியல. ஆனால் படம் பார்த்து எல்லாருக்கும் அந்த கேள்வி தான் இந்த படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் பார்க்குறதுக்காக நாங்கள் ஒரு 100-200 பேர் போட்டுருப்போம் சார். ஒரு 100-200 பேருக்கு போட்டு காமிச்சிருப்போம். எல்லாருக்குமே முதல்ல வந்து ஸ்ரீராம் சாரனோட படம், அப்போ நாங்கள் 2 பேர் பேர், இது எப்படிப்பட்ட ஜேர்னலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் படம் பார்க்க வந்தது. ஸோ படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த ஹோல்சமாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆச்சரியம் இருக்கோ, இந்த ஆச்சரியம் எனக்கும் ஒரு 2 வருஷமாக இருக்குது. படம் பார்த்து முடிச்சுட்டிங்களா, என்ன சொல்ல போகிறீங்களா காத்துட்ருக்கேன். வேறு ஒன்றும். Hi sir, this is Bhuvnesh Chandra from the Hindu. Here sir, towards the left. Here. அவ்வளோ கஷ்டம் அப்படி சொல்லுவாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியிலேருந்து பீப்புள், டெக்னீஷியன்லேருந்து எல்லோரும் போயிருக்காங்க. இப்போது ஹிந்தி சினிமா தமிழ் ஆட்களை எப்படி மதிக்கிறாங்க? கேட்ரினா கைஃப், ராதிகா ஆப்தே மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அங்கே உங்களுக்கான ரெகக்னேஷன் எப்படி இருக்குது சொல்லுங்கள். முன்னாடி என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு 5 படம் பண்ணிட்டேன். நல்ல மரியாதையோடு நான் நல்ல டைரக்டர்ஸோட நல்ல ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த சென்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். வேறு என்ன கேட்டிங்க? நான் இதுக்கு முன்னாடி சைரா நரசிம்ம ரெட்டின்னு அந்த சிரஞ்சீவி சார் படம் பண்ணும்போது அங்கே டீசர் லான்ச் போயிருந்தோம். அப்போ வந்து அப்போ ப்ரெஸ் வந்து யாரோ ஒருத்தர் கேட்டார்,
அந்த சவுத்துக்கும் நார்த்துக்கான அந்த வால் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அப்போது அங்கே மேடையில் இருந்த யாரோ ஒருத்தர் சொன்னார், நான் எனக்கு பேர் தெரியல. இப்போ அந்த ஓடிடி இப்போ அந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு வாலே இல்லை, அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ தமிழ் மட்டும் இல்லை, நிறையா படம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்னட படம், ஹிந்தி படம், தெலுங்கு படம், மலையாள படம், எல்லா மொழி படங்களும் ஆல்மோஸ்ட் இப்போது எல்லா லாங்குவேஜில் வருது. எஸ்பெஷலி 4 லாங்குவேஜில் வருது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜிலும் வருது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஜனங்களுக்கு அந்த வேலை பார்க்குறவங்களுக்கும் மக்களுக்கும் அந்த வித்தியாசம் இல்லை. படம் நல்லா இருக்கா, சிறப்பாக இருக்கா, பார்க்குறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் வெரி குட் டைம் சார். 2 பேரும் ரொம்ப சின்சியரான ஆக்டர். கேட்ரினாவாக இருக்கட்டும், ராதிகா ஆப்தே ரொம்ப சின்சியர். 2 பேரும் அப்ரோச் பண்ணுற விதம் வேறு இருக்கும். ராதிகா வந்து கொஞ்சம் கூல், ரிலாக்ஸ். கேட்ரினா வந்து ரொம்ப சீரியஸ். பட் 2 பேரும் ரொம்ப போத் ஆர் வெரி ரெஸ்பான்சிபிள் ஆக்டர்ஸ். பட் ஒர்க் பண்ணும்போது சரி, நீங்கள் ஐடியா ஷேர் பண்ணும்போது யூ கெட் அ சான்ஸ் டு லேர்ன் மோர் அண்ட் மோர். விஜய் சேவி சார், நம்ம 75 வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது. நம்ம இன்றைக்கும் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம். நம்ம அரசியலையும் ஹிந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்கள் ஏற்கனவே அமீர் கான் சார் வந்தபோது கேட்டிங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி நாங்கள் என்ன கேட்குறோம், ஏற்கனவே இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா? நீங்கள் என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது உங்களுக்கு? எதுக்கு இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்க? ப்ரெஸ்ஸுக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வி முதல்ல? ஓகே கத்ரினா, ஒரு நிமிஷம் இருங்க சார். இல்லை எதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் திருப்பி ஒரு விஷயத்த சொல்லுவோம், ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி படிக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை சார். முதல்ல ஹிந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார். திணிக்க வேணாம் தான் சொன்னோம். 2 வித்தியாசம் இருக்குது சார். இங்கே யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார். இங்கே படிக்க ஆளுங்களே கிடையாது. நீங்கள் கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார். அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல. ஸோ யாருமே அது சொல்லவும் இல்லை. இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, யாரும் தடுக்கலை. அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு பாருங்க, தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்